என்னோட சீனை எடுத்துட்டாங்க, நடிச்ச சீனை அப்படின்ட்டு நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமா என்னோட வீடியோல கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சிரிப்பா தான் வருது. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி. ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா, இது உங்கள் திரு விலாக்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்பவே சந்தோஷமான விஷயம். வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுகுன தர்பூசணி இருந்தது, அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த அழுகுன தர்பூசணியை இப்போ போட்டு பொழந்துட்டாங்க. ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து பொழந்துட்டார். அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க வரோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்தர்கள். ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த திவாகர் வந்து என்ன செய்வான்னா, ஒவ்வொரு படங்கள்லேயும் நடிக்கிறது, ஒரு 5 செகண்ட் சீன் 10 செகண்ட் சீனுக்கு சும்மா அந்த கேமியோ மாதிரி ஏதாவது சும்மா அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு பண்ணுவாங்க. அந்த மாதிரி சீனில் போய் நடிச்சுட்டு என்னால் தான் அந்த படமே ஓடிச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுவான். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ என்ன நடந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திவாகர் இதுக்கு முன்னாடி பண்ண சில விஷயங்களால் ஆர்ஜே பாலாஜி செம்ம கடுப்பாகி திவாகர் சம்மந்தப்பட்ட சீன்ஸு, திவாகர் ரெஃபரன்ஸ் எடுத்து இதா என்னால் தான் இந்த சீன் வந்துச்சுன்னு சொல்லக்கூடிய சீன்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே கட் பண்ணி ஆர்ஜே பாலாஜி தூக்கிட்டாரு. என்னுடைய காட்சியை கருப்பு திரைப்படத்திலிருந்து நீக்கி விட்டார்கள். இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இந்த அழுகுன தர்பூசணி பெரிய இவன் மாதிரி இன்டர்வியூலாம் கொடுத்துட்டு உள்ள தியேட்டருக்குள்ளே போகிறான். தியேட்டருக்குள்ளே போகும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போகும்போதே வந்து நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேம்மா, அதாவது சூர்யா சாரும் எனக்கும் வந்து டைரக்ட் சீன் இருக்குமா, சூர்யா சார் கூட டைரக்டா ஒரு சீன் நடிச்சிருக்கேன், இது நான் சூர்யா சார் வந்து என்னோட சீனை ரீக்ரியேட் பண்ணியிருப்பாருமா, அப்படி இப்படி நிறைய பேசியிருந்தான். ஆனால் ஆர்ஜே பாலாஜி என்ன நினைச்சாரோ தெரியல, அந்த சீன்ஸ் எல்லாத்தையுமே வந்து வெட்டி தூக்க சொல்லிட்டாரு. ஓகேவா, ஆர்ஜே பாலாஜி நினைச்சாரா இல்லை எடிட்டர் கடுப்பில் தூக்கிட்டாங்களான்னு தெரில, அந்த சீன்ஸை பூரமே வெட்டி தூக்கிட்டாங்க. இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெருமை பீத்திட்டு போன திவாகர் உள்ளே போய் அவன் சீன்ஸ் எதுவுமே வரல. உள்ளேயே ஆள் பக்கா டிசப்பாயிண்ட் ஆயிட்டு என்னதான் இவரு பண்ணிக்கிறாரு நானும் பார்த்தேன். அவருக்கு பிடிக்கல, அதான் கட் பண்ணிட்டாரு. இந்த சீனே வரல படத்துல. என்ன பண்ணணும்னு உள்ள உட்காந்து யோசிச்சுட்டு வெளியில வந்துட்டு, ஏமா இது படங்களை நடக்கிற சகஜம்தாம்மா, அது வந்து சீன்ஸை வந்து கொஞ்சத்தை வெட்டி தூக்கி தான் ஆவாங்க. நிறைய பேர் படங்களை நடக்கிறப்ப இந்த மாதிரி சீன்கள் வந்து டெலீட் ஆகுறது சகஜமான ஒரு விஷயம். அந்த மாதிரி சீன்ஸ்ல நம்ம சீன்ஸ் போயிடுச்சு, அதுக்காக நம்ம வருத்தப்படக்கூடாதுமா அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப பிகு பண்ணி பேசிக்கிட்டு இருந்தான். இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில வந்த உடனே எல்லா எதுவுமே இன்டர்வியூ வரவும் இவனால என்ன செய்ய, அதாவது இப்படி பேசிக்கிட்டே இருக்கான். ஆனால் அவன் மூஞ்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிசப்பாயிண்டா இருக்கு. அதை பார்க்கும்போது அப்படியே ஐயையோ ஆனந்தமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, எத்தனை பேரை இவன் கேவலமாக பேசியிருப்பான் தெரியுமா? அந்த ஒரு 5 செகண்ட் சீன் 10 செகண்ட் சீன் நடிச்சுட்டு எத்தனை பேரை, ஒரு நடிகர்களை, முழு நேர நடிகர்களை எத்தனை பேரை கேவலமாக பேசியிருப்பான் தெரியுமா? இவன் பண்ண விஷயங்கள் எல்லாம் ஆர்ஜே பாலாஜி மனசில் வச்சுக்கிட்டு தான் எங்கே இவனோட அந்த சீனை வச்சாச்சுன்னா, இவன் வந்து இந்த மொத்த படமே என்னால் தான் ஓடிச்சு, நான் வரலன்னா அந்த படமே ஓடி இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லி இவன் பேசி இந்த படத்தோட ஒரு விஷயத்த வந்து இவன் கெடுத்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜி இல்லை எடிட்டர்ஸ் யாரோ இதை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம். இதுக்காகவே இந்த படத்தை ஒரு 5 தடவை போய் பார்க்கலாம் மக்களே. மறக்காம போய் பார்த்து சப்போர்ட் பண்ணிருங்க. ஏன்னா வாட்டர்மெலன் சீனை தூக்குனதுக்காகவே நான் அந்த படத்தை 5 தடவை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறது வந்து மிக பெருமையான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிறைய படங்களை நடித்தான். ஓகே, படங்கள் நடிக்கிற தன்னடக்கம் வேணும். தன்னடக்கம் இல்லாமல் தற்பெருமை பேசி இந்த இப்போ பார்த்தீங்கன்னா லவ் டுடே படத்தில் ஒரு சீனு இப்படி ஸ்வைப் பண்ணிட்டு போகிற சீனில் ஒரு சீனு, அந்த ஒரு சீனில் நடித்ததுக்கு லவ் டுடே படத்தில் ஹீரோவோட எனக்கு தான் வந்து அதிக வரவேற்பு. யாராவது ஒரு ஹீரோ இவ்வளோ லட்ச ரூபா கொடுத்து சம்பளம் கொடுத்து ஹீரோவை நடிக்க வச்சுட்டு ஹீரோவை டவுன் பண்ணி ஒருத்தன் அந்த படத்தில் நடித்தவன் பேசினா கடுப்பாவாங்களா மாட்டாங்களா? அப்போவே வந்து சினிமா துறை ஃபுல்லாகவே வந்து ரொம்பவே இது. அது போக இவன் விஜய் டிவியில் பண்ண விஷயங்கள், அது போக நிறைய சினிமா பிரபலங்களை பேசுறது, இது எல்லாமே வந்து ரொம்பவே கடுப்பேற்றிருக்கு. அந்த இதோட விளைவு இப்போ திவாகர் இனிமேல் எந்த படங்கள்லையும் வந்து இவன் சீனை வைக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா முதல்ல ரெட் கார்டு பண்ணியிருந்தாங்க, விஜய் டிவியால் தான் இவன் வந்து திரும்ப ரெட் கார்டிலேருந்து வெளியில் வந்தான். ஆனால் அதே விஜய் டிவியவே, அதாவது உன்னை கொடுத்த, அதாவது உண்ட கைக்கே ரெண்டகம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இவன் பண்ணான். அதனால இனிமேல் இவனோட ஃப்யூச்சர் முடிந்தது. ஸோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணி, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் ஹை பட்டன் வந்துருந்துச்சுன்னா ஹை பட்டனே ஒரு இது பண்ணி லைக் பண்ணி விட்டு போயிருங்க.
ஹை பட்டனை ஒரு தட்டி விட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.